தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. சாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எம்எஸ் பாஸ்கர் ஆகிய என்னுடைய இனிய உளம் கனிந்த 2018 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் மட்டுமல்லாமல் இனி வருகின்ற எல்லா ஆண்டுகளிலும் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். விஷ் யூ ஆல் a very 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 happy நியூ இயர். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் பின்னணி குரல் கொடுக்குற வேலைக்கு தான் வந்தேன். அதில் அப்போ என்னுடைய வாய்ஸ் சரியில்லைன்ட்டாங்க. அதனால் நான் தனியார் நிறுவனத்துக்கு போக வேண்டியதாகி போச்சு. அங்கே போய் அங்கேயும் நல்லபடியாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதற்கு பிறகு எனக்கு டப்பிங் படங்களில் பேசுகிறதுக்கு வாய்ப்பு வந்தது. அப்படியே டப்பிங் படங்கள் மூலமாகத்தான் மொழிமாற்று படங்கள் அப்படின்னு சொல்கிறது. தெலுங்குலேருந்து தமிழ், மலையாளத்துலேருந்து தமிழ், ஹிந்திலேருந்து தமிழ், இங்கிலீஷ்லேருந்து தமிழ், இப்படி பேச ஆரம்பித்து பல எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், டப்பிங் ரைட்டர்ஸ் அவங்களுடைய உதவியோடும் ஆதரவோடும் தான் நான் டப்பிங் உலகத்துக்கு இது பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் சிஸ்டர் ஒரு பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, ஹேமமாலினின்னு, அவங்க மூலமாகவும் நான் இதுக்கு வந்தேன் அப்படிங்கிறது தான் உண்மை. முதல்ல நான் டப்பிங் பேசுகிறதுக்கு முன்னாடியே எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு கிடைச்சிது. துரை சார் அவர்களுடைய பசி படம் பண்ணார் இல்லையா, அவருடைய படத்தில் நான் நடித்தேன். ஃபஸ்ட்டு ஒரு படம், அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறமா விசு அண்ணா அவர்களுடைய படங்களில் நடிக்க ஆரம்பித்தேன். காவலன் அவன் கோவலன், வேடிக்கையின் வாடிக்கை, திருமதி ஒரு வெகுமதி, இப்படி பல படங்கள். முதல்ல ஸ்க்ரீனில் என்னை பார்த்தது திருமதி ஒரு வெகுமதி படத்தில் தான். ரொம்ப போராட்டம், அப்படியே போராடி தான் அதுக்கப்புறமா வாய்ப்பு நடிக்கிறதுக்கும் கிடைக்கல. டப்பிங்கில் போய் பேச ஆரம்பித்து அது மூலமாக என்னை நானே மற்ற இவர்களுடைய ஆசிரியர்களுடைய, டப்பிங் ரைட்டர்ஸினுடைய, மற்ற எல்லா நண்பர்களுடைய உதவியோடும் இந்த நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு இயல்பாகவே எனக்குள் இருக்கக்கூடிய அந்த நடிப்பு ஆர்வத்தில் எல்லோரிடமும் கேட்டு அதற்கு பிறகு தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சி நான் இதுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு சின்னத்திரையில் வாய்ப்பு கிடைச்சது. நான் பள்ளி நாடகங்களில் நடிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறமா என்னுடைய சகோதரி காத்தாடி ராமூர்த்தி சார் ட்ரூப்பில் இருந்தாங்க. அதில் ஏதாவது ஒரு சின்ன கேரக்டர் வரும்போது நான் நடிப்பேன். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறேன். ஒழிய பெரிய முழு நேரம் நாடகத்தில் எனக்கு பெரிய அனுபவம் கிடையாது. எனக்கு பெரிய அனுபவம் அப்படிங்கிறது டப்பிங்கில் தான் கிடைச்சது. ஆனால் எனக்கு தமிழ், தெலுங்கு, ஆங்கிலம், மலையாளம் இந்த மொழிகள் எல்லாம் நன்றாக பேசுவதற்கு தெரியும். ஹிந்தியும் ஓரளவிற்கு நான் பேசுவேன். தசாவதாரம் ஹிந்தியில் டப் பண்ணும்போது கூட நானே தான் போய் நானே பேசினேன். மற்ற மொழிகளில் நான் பேசலை. எனக்கு தமிழ் மொழியில் மட்டும்தான் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. மற்ற மொழிகளிலிருந்து தமிழுக்கு டப் பண்ணும்பொழுது அதில் நிறைய படங்களுக்கு நான் பேசியிருக்கேன். டப்பிங் ஐயா காமராஜர் அவர்களுக்கு பேசினேன். அது எல்லாருக்குமே தெரியும். தேசிய கீதம் பாடும்போது அசையாமல் நிற்கணுங்கிறது மரபு. அந்த நேரத்தில் ஒரு புள்ள தண்ணியில் விழுந்துச்சுன்னா பாட்டு முடிகிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். உடனே குதிச்சு காப்பாற்ற மாட்டேன், போ உடனே கையெழுத்து போடுனேன் அப்படின்னு ஐயாவனுடைய வாய்ஸில் பேசினேன். அதே மாதிரி சேது படத்தில் நாயர் ராமன் சாருக்கு பேசினேன். நிறைய ஒரு கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 1000 படங்களுக்கு மேலே பேசியிருப்பேன். எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு விஷயம், எனக்கு பிடிக்கலன்னா நடிக்க மாட்டேன். எனக்கு ஒரு கேரக்டர் பிடிக்கலன்னாக்க எவ்வளவு ரூபாய் தரேன்னு சொன்னாலும் நடிக்க மாட்டேன். தினசரி கேமராவுக்கு முன்னாடி போய் நிற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இல்லை. நடித்தால் ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் பேசப்படணும், அப்படி தான். இதில் எந்த கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு பிடிச்சிருக்குன்னு கேளுங்க. எந்த கேரக்டர் இனிமேல் நடிக்கணும்னு கேளுங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ நடித்ததில் எந்த கேரக்டர் பிடிச்சிருக்குன்னு கேட்காதீங்க. பிடிக்கலன்னா நடிக்க மாட்டேன். அதுதான் என்னுடைய ஒரு பிடிவாதம். சூதுகவும்னு ஒரு படம் வந்தது. அதில் ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக நடித்தேன். அதே மாதிரி அரசியல்வாதியாக நடிக்கிறதுக்கு நிறைய படங்களில் கூப்பிட்டாங்க. பேச வீட்டில் சாப்பிட்டு உட்காந்துருந்தேன். போகல. ஒய்ஃப் ஒரு சத்தம் போட்டாங்க, இவ்வளோ படம் கேட்குறாங்க, நீங்கள் போக மாட்டேறீங்களே, எல்லாத்துலேயும் அரசியல்வாதியாக கேட்குறாங்களே, அதனால் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு. எனக்கு நான் ஒரு படத்தில் நடித்த மாதிரி இன்னொரு படத்தில் ஒரு கேரக்டர் இருக்காது. நீங்கள் அதை நல்லா உன்னிப்பாக பார்க்கணும். ஒரே மாதிரி ஒரு 2 படத்தில் நடிச்சிருக்கேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம்.
வக்கீலாக வேணால் 2 படத்தில் நடிச்சிருப்பேன். ஆனால் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி வந்து போலீஸ்காரராக 2 படத்தில் நடிச்சிருப்பேன். இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கும். 8 தோட்டாக்கள் வந்து வில்லன் கிடையாது. அவன் வந்து சமுதாயத்தினால் புறக்கணிக்கப்பட்டவன். பல டிபார்ட்மெண்ட்டில் அவனுக்கு வர வேண்டியது எதுவுமே வரல. குடும்பத்தில் மதிப்பு இல்லை, ஒய்ஃபை இழந்தவன், உடல்நிலை பாதிக்கப்பட்டவன். ஸோ அவனுடைய உள்ள குமுறல்கள் தான் வந்து அந்த மாதிரி ஒரு சாது மிரண்டால்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வெளிப்பட்டதை ஒழி அது ஒரு அருமையான கேரக்டர். எனக்கு எல்லா கேரக்டருமே பிடிச்சி தான் நடித்தேன். நல்ல கேரக்டராக எது இருந்தாலும் பண்ணுறதுக்கு எனக்கு ஆசை அப்படிங்கிறது ஒரு பக்கம், அதை அப்படி வச்சுருவோம். ஒரு புரட்சிக்காரனாக நடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. மக்களுக்காக போராடி மக்களுக்காக மடிய வேண்டும், அப்படி ஒரு கேரக்டர் நடிக்கணும். அந்த மாதிரி எனக்கு, அதாவது நடிப்புக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர், இதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இப்போ மொழி படத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆப்சன்ட் மைண்டட் ப்ரொஃபஸராக நடிச்சிருப்பேன். மகன் இறந்து போன காரணத்தினால் நினைவுகள் நின்று விட்ட ஒரு பேராசிரியர். ஸோ அது கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டோம்னாக்க வந்து அது அவர் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி ஆகிடும். பண்ணவே இல்லை அப்படின்னாக்க வந்து அந்த கேரக்டருக்கு வந்து அழகே இருக்காது. ஸோ அது ஒரு பிளேடு மேலே நடக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். இயக்குனர் ராதாமோகன் அவர்கள் ரொம்ப உதவி பண்ணாங்க அதுக்கு. அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப 2007ஆம் ஆண்டுக்கான சிறந்த குணச்சித்திர நடிகர் விருது கலைஞரப்பா அவர்கள் கையால் நான் வாங்கினேன். அதே மாதிரி நிறைய படங்கள், நீங்கள் இப்போ வக்கீல் வெங்கி கேரக்டர் தம்பி பேரரசு அவர்கள், அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன 8 தோட்டாக்கள், அதுக்கப்புறமா இப்போ நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிற துப்பாக்கி முனை, அப்புறம் மலையாள படம் ஒன்று நடிக்கிறேன், காயம்குளம் கொச்சுண்ணின்னு ஒரு படம். இந்த மாதிரி நிறைய படங்கள் எனக்கு நல்ல நல்ல கேரக்டர்களாக வருது. அது எவ்வளவு வேண்டிய இயக்குனர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு வேண்டிய ப்ரொடியூசர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து இந்த கேரக்டருக்கு இவர் கரெக்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும். அதுதான் என்னுடைய ஒரு இது. விருது என்பது நடிகனுக்கு ஒரு அங்கீகாரம். இப்போ நம்ம தேட்டருக்கு போய் நம்ம நடிச்சுட்டு வெளியில் வரும் பொழுது ஜனங்க எல்லோரும், ரசிகர்கள் எல்லோரும் சூழ்ந்துக்கிட்டு வந்து நாங்கள் செல்ஃபி எடுத்துக்கிறோம், ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எல்லோரும் பாராட்டுறாங்க. வயதானவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் முதற்கொண்டு எல்லோரும் வந்து சூப்பராக நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லும் பொழுது அப்போ மெய்சில் இருக்காததா நமக்கு வந்து விருது வாங்கும்போது மெய்சில் எடுத்துகிற போகுது. ஒரு மனிதன் நம்முடைய நடிப்பை பாராட்டுகிறார் அப்படிங்கும் பொழுது அதை விட வேறு என்ன வேணும்? பாண்டி பஜார் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன், சாட்சாத் பரமசிவன் பார்வதி மாதிரியே ஒரு மாமா மாமி யாருன்னே தெரியாது, அவங்க வர்றாங்க, வந்துக்கிட்டு இருக்கிறவங்க என்னை பார்த்தோன்னே இங்கே வாடா அப்படின்னார் அந்த மாமா. நான் நேராக போய் நமஸ்காரம் பண்ணேன். அவர் சொல்லுற ஒய்ஃப்கிட்ட சொல்லி தெரியுதாடே இந்த படவாவை என்ன பிரமாதம் நடித்தா அந்த ஆனந்தமோகன் சீரியலில் ஒரு ஆற்றுக்கு மூத்த மாப்பிள்ளைன்னா அப்படி தான்டா இருப்பா, ஏன்னா நீ ஒரு ஆற்றுக்கு மூத்த மாப்பிள்ளையா ராமா மாமாண்ணா, உங்கள் ஆற்றுல இப்படி தான் இருப்பியா அப்படின்னாரு. இல்லை மாமா நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன். என்னடா அது பிரமாதமாக நடிச்சு விட்டாடா படவா, நல்லா இருப்படா போய்ட்டு வாடா குழந்தை அப்படின்னாரு. இது அப்போ மெய்சில் இருக்கு இல்லையா, அந்த வாத்சல்யம், அந்த வாஞ்சை. அவர் வந்து நம்மளை வந்து அவ்வளோ ஒரு உரிமையாக கூப்பிட்ட அந்த மாமா வந்து யாரும் முன்ன பின்ன தெரியாதுங்க வாடா படவா அப்படின்றாரு. கோபம் வரலையே, மெய்சில் இருக்க தானே செய்யுது. அப்போ நம்மளுடைய நடிப்பு அந்த அளவுக்கு அவங்கள பாராட்டு, அவங்க வந்து அந்த அளவுக்கு இது பண்ணாங்க. செல்வி நாடகத்தில் நான் ஆண்டவர்லிங்கம் கேரக்டர் வில்லனாக நடித்தேன், வீட்டில் சாப்பாடு போட மாட்டேன்ட்டாங்க. அப்போ மெய்சில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் விருது என்பது ஒருவர் வாயால் சொல்வதும் விருது தான், நமக்கு கிடைக்கக்கூடிய விருது தான். மேடையை போட்டு கூப்பிட்டு கொடுக்குறதும் ஒன்று. விருதுனுடைய தன்மை வேண்டுமானால் மாறுபடலாம். ஒன்று லோக்கல் விருதாக இருக்கலாம், இல்லை ஸ்டேட் லெவல் விருதாக இருக்கலாம், இல்லை இன்டர்நேஷ்னல் லெவல் விருதாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஜனாதிபதி அவார்டாக இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். ரைட்டு, ஓகே. எந்தெந்த லெவலுக்கு நம்முடைய நடிப்பை பாராட்டுகிறார்கள், நமக்கு வந்து விருது கொடுக்குறாங்க அப்படிங்கிறதை பொறுத்து வேண்டுமானால் அதனுடைய மகிழ்ச்சி மாறலாம். இந்த மெய்சில் இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் எல்லாத்துக்குமே மெய்சில் இருக்கும் எனக்கு. அதாவது நிறைய புத்தகங்கள் படிக்கிறது எனக்கு பழக்கம். ஹிஸ்டாரிக்கல் நாவல்ஸ்லேருந்து, சித்தர் பாடல்கள்லேருந்து, ஞானியின் சுயசரிதையிலேருந்து, ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய அக்னி சிறகுகள்லேருந்து எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயா கண்ணதாசன் அவர்களுடைய அர்த்தமுள்ள இந்து மதம், இது மாதிரி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடித்த விஷயங்கள் தான். எல்லா விஷயங்களையும் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், அதை மனசில் வச்சுக்கணும், 4 பேருக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் எனக்கு உண்டு. அதுதான் வந்து நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன். அதாவது உலகத்தில் வந்து நம்ம லௌகீக வாழ்க்கையில் மாய உலகத்தில் நாம் சிக்கி உழன்று கொண்டிருக்கிறோம், என்ன ஏதுன்றது தெரியல அப்படின்னு. என்ன சொல்ல வர்றேன்னு ஒருத்தர் கேட்டார்.
இல்லை ஒரு பிரமாதமாக வீடு கட்டியிருக்கிறாரு, கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணி இருக்கிறாரு அவர் அப்படின்லாம் வந்து நம்ம கேள்விப்படுறோம். அப்போ சொல்லியிருக்கிறார், சிவவாக்கியர் சொல்லியிருக்கிறார், நீள வீடு கட்டுறீர் நெடுங்கதவு சாத்திரீர் வாழ வேண்டும் என்றுள்ளோ மகிழ்ந்திருந்த மாந்தரே, காலன் ஓலை வந்தபோது கையகன்று நிற்பீரே, ஆலமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையம்பார். ஒரு பெரிய வீடு கட்டியாச்சு, வாசக்கதவு 7-8 அடி உயரத்துக்கு வச்சாச்சு, உள்ளே போய்ட்டு நிம்மதியாக இருக்கணும்ப்பா வீட்டில், பா எந்த பிரச்சனை, இந்த வாடகை தொந்தரவு அது இதுன்னு எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களே, அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி அவன் ஓலை அனுப்பிச்சிட்டான்னா என்னடா பண்ணுவீங்க? அப்போ கை விரித்து தான் நிற்கணும். ஸோ விஷத்தை அருந்திய சிவனுடைய பாதமும் உமையாளுடைய பாதமும் மட்டும்தாண்டா உலகத்தில் நிரந்தரம், வேறு எதுவுமே இல்லைன்னு சிவவாக்கியர் சொல்லியிருக்கிறார். பெருமாள் பக்தர்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த உலகத்தில் நாம் இருக்கின்ற நிமிடம் மட்டும்தான், வினாடி மட்டும்தான் நிரந்தரம், அதுக்கு பிறகு வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது எல்லாத்தையும் பல பேருக்கு நான் சொல்லுவேன். எனக்கு படித்ததுலேயே ரொம்ப பிடித்த கேரக்டர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. பொன்னியின் செல்வனில் வந்தியத்தேவன் கேரக்டர் பிடிக்கும். அடிமையின் காதல் அப்படின்னு ஒரு புத்தகம் ஒன்று மோகினி அவர்கள் எழுதியிருந்தாங்க. அதில் வந்து அந்த காஞ்சிபுரத்தான்னு ஒரு கேரக்டர் வரும், அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பல கேரக்டர்கள், சேகோரா அவரை பற்றி படித்தா அது ரொம்ப பிடிக்கும், ஃபிடல் காஸ்ட்ரோவை பற்றி பிடிக்கும், மாவோனுடைய தத்துவங்கள் பிடிக்கும், இப்படி எல்லாமே எனக்கு பிடித்த விஷயங்கள் தான். ஸோ அந்த மாதிரி சரித்திர நாயகர்கள் மட்டுமல்லாமல் சாமானியர்களுடைய கேரக்டரையும் ஏற்று நடிக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுவேன். ஸோ எந்த கேரக்டர், ஏதாவது ஒரு நல்ல கேரக்டர் இருந்ததுன்னா அந்த கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னு நான் பிரியப்படுவேன். அது எல்லா நடிகர்களுக்குமே உண்டானது, எனக்கு மட்டும் என்னது, எல்லாருக்குமே உண்டானது அது. சார் நான் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, பகுத்தறிவு உள்ள ஒரு ஆன்மீகவாதி. நான் அதுதான் எழுதினேன், ஒரு பாட்டு எழுதினேன். வண்டி நெச்சில் தேனையும் கன்றி நெச்சில் பாலையும் வடித்து வைத்த சிலையின் மீது வாரி வாரி ஊற்றுறீர். தேன் வந்து வண்டினுடைய எச்சில், தேன் வந்து பூவிலேருந்து கொண்டு வந்து அது துப்பி தான் சேர்த்து வைக்குது. ஸோ அந்த தேனுங்கிறது அந்த தேனியினுடைய எச்சில் தான். கன்றின் எச்சில் பாலையும், கன்றுக்குட்டி ஊட்டிய பிறகு அதை நம்ம அப்படியே தானே கறக்கிறாங்க. ஸோ கறக்கும் பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கன்றினுடைய எச்சில் வந்து இந்த பாலில் இருக்குமே, இது ரெண்டையும் வந்து நீங்கள் யாரோ ஒரு சிற்பி செய்து வைத்த சிலையின் மீது கொண்டு போய் நீங்கள் வாரி வாரி ஊற்றுறீங்க. வாயில் நிற்கும் யாசகன் வந்து பிச்சை கேட்டிடின் தூர ஓடி போவின துரத்தி துரத்தி அடிக்கிறீர்கள். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் ₹1,00,000 செலவு பண்ணுவீங்க பூஜைக்கு, வாசலில் நிற்கிறோம் பசின்னு ஒரு 10 பைசா கேட்டானாக்கா அவனுக்கு கொடுக்க மாட்டீங்க, துரத்தி விட்டுருவீங்க. ஆனால் துரத்தி நீங்கள் உள்ளே போய் என்ன பண்ணுவீங்க, கோயிலுக்குள்ளே நுழையும் பொழுதே வந்து இது எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவீங்க, முதலையே பணம் கட்டுவீங்க, அவனை துரத்துவீங்க. உள்ளே போய் ஐயா சாமி ஆண்டவரே எனக்கு அந்த பிஸ்னஸ் நல்லா நடக்கணும், கோடி கோடியாக லாபம் வரணும்னு அவருக்கு முன்னாடி நீ கையேந்திரியே. அதான் எழுதினேன், வண்டி நெச்சில் தேனையும் கன்றி நெச்சில் பாலையும் வடித்து வைத்த சிலையின் மீது வாரி வாரி ஊற்றுறீர். வாயில் இருக்கும் யாசகன் வந்து பிச்சை கேட்டிடும் தூர ஓடி போவின துரத்தி துரத்தி அடிக்கிறீர். உள்ளிருக்கும் கற்சிலை முன்பு கையை ஏந்தினால் வெளியில் நிற்கும் யாசகனும் நீரும் ஒன்று தானன்றோன்னு எழுதினேன். அப்போ அவன் உங்ககிட்ட பிச்சை எடுக்கிறான், நீ பகவான்கிட்ட பிச்சை எடுக்கிற, சிலை முன்னாடி நின்று நீ பிச்சை எடுக்கிற. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஆன்மீகம் மிகவும் பிடித்த ஒரு சப்ஜெக்ட். ஆனால் அதற்காக நீ பரீட்சை படிக்கவே மாட்டேன், நீ வந்து 10 ரூபாய்க்கு கற்பூரம் கொடுத்துறேன்னா சாமி பாஸ் பண்ணி விட்டுருமா? பண்ணாது. தெய்வத்தான் ஆகாதெனும் முயற்சி தன்மை விருத்த கூலி தரும் குறள். ஸோ படி, ஆன்மீகம் என்பது மனதிற்கு அமைதியை தரக்கூடியது. நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நீ நம்பி உன்னுடைய முயற்சியை நீ தொடர்ந்து செய்தால் உனக்கு வெற்றி கிட்டும். அப்போ அந்த சக்தி தான் அந்த வெற்றியை கொடுத்தது அப்படின்னு நினச்சிக்கிற பற்றியா, அந்த மன திருப்தி ஏற்படுது பார்த்தீங்களா, அதுதான் இறைவன் இல்லையா? கடவுள்னு என்ன, உள்கடை 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 உள்கடைனாக்க ரைட். அழுக்காரவாவிகளை இன்னா சொல் நான்கும் இழுக்காய் என்ற தரம் ந குரோதோ நச்சமாச்சரியம் ந லோபோ ந சுபாமதி பவந்தி கிருத்த புண்ணியானாம் பக்தானாம் புருஷோத்தமேன சான்ஸ்கிரிட்டில். மனசில் இருக்கக்கூடிய அழுக்கு, பாசம், காமம், குரோதம், லோபம் இது எல்லாத்தையும் தாண்டி நீ உள்ளே போனீங்கன்னா நீ இறைத்தன்மை அடையலாம் அப்படிங்கிறது தான் அத்வைத தத்துவமும் அது தானே சொல்லியிருக்கு. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று, இரண்டற்றது. ஸோ ஆன்மீகம்ங்கிற விஷயத்தை நம்ம பேச ஆரம்பித்தோம்னா அது ஒரு பெரிய யூனிவர்ஸோட அதிகமான ஒரு தூரம் போய்கிட்டே இருக்கணும், பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் யாரை எதை வேணாலும் நீ கும்பிடு. இதோ நான் விநாயகர்
இந்த விளக்கு அந்த இது அந்த பூ வைக்கிறதுக்கு அதை வாங்கி வச்சுருக்கேன். விநாயகரை வணங்கு, சிவனை வணங்கு, அம்பாளை வணங்கு, எதை வேண்டுமானாலும் வணங்கு. இப்போ இந்த கேமரா கூட கடவுள் தான், மனிதன் செய்தது தானே. ஸோ அதனால் ஆன்மீகம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னால், நம்முடைய மனதை சுத்தமாக வைத்துக்கொள்வதற்காக முன்னோர்களால் வகுக்கப்பட்ட நெறி. அது இல்லாமல் நீ ஆண்டவனே சாமி அவன் போகிற வழியிலேயே அவன் உழுந்து அவனுக்கு கை கால் உடையணும்னு நீ வேண்டின, அது என்ன ஆன்மீகம்? அது அடுத்தவனை கெடுக்கிறதுக்கு ஆன்மீகம் அது இல்லை. இறைவனை வணங்கு. இறைவன் இருக்கின்றான் என்று நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்திய சுற்றி வந்து முணமுணன்று சொல்லும் மந்திரம் ஏனடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியாமான்னு சிவவாக்கியர் கேட்டார். ஸோ அந்த மாதிரி அதை பேச ஆரம்பித்து அது பெரிய விஷயம், அது போய்கிட்டே இருக்கும். அதுக்கு இந்த ஒரு ப்ரோக்ராம் பத்தாது. ஆன்மீகத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டு, ஆனால் பகுத்தறிவோடு கூடிய ஆன்மீகத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டு. எவ்வளவோ படங்களுக்கு பேசியிருக்கேன். எந்த படம் ஞாபகம்? மீனாட்சி திருவிளையாடலேருந்து அப்போலேருந்து அப்போ போய் பேச ஆரம்பித்து எத்தனையோ படங்களுக்கு பேசியிருக்கேன். ராமாயணம் பேசியிருக்கேன், மகாபாரதம் பேசியிருக்கேன், எத்தனையோ சீரியல்ஸுக்கு பேசியிருக்கேன். அதெல்லாம் தூய தமிழில் பேசியிருக்கேன், பாமரத்தனமான தமிழில் பேசியிருக்கேன். எவ்வளவோ பண்ணி பேசிட்டு டப்பிங்கில் பேசும்போது பேசியிருக்கிறோம். இல்லை பக்தி படம் என்ன இருக்குது, முக்தி படம் என்ன இருக்குது, எந்த படம் வந்தாலும் பேச வேண்டியது தான். எனக்கு முருகன் வேஷம் போட்டால் நல்லா இருக்காது, முருகன் கோச்சுக்குவார். சிவன் வேஷம் போட்டால் நல்லா இருக்குமான்னு சிவன்ட்டு தான் கேட்கணும். வேறு பிரம்மாவோ நாரதரோ ஏதாவது ஒன்றுனாக்கா அந்த மாதிரி அந்த கேரக்டருக்கு எனக்கு பொருத்தமாக இருக்குமா, இந்த வேட பொருத்தம் இவருக்கு சரியாக இருக்குமா என்பது எனக்கு எல்லா வேஷம் போடணுன்னு எனக்கு ஆசை. ஆனால் டைரக்டர் ஒத்துக்கணும்ல அந்த கேரக்டர் இவர் பொருத்தமாக இருக்கிறாரா அப்படின்றது அது அவங்க கையில் தான் இருக்குது. ஒருத்தருக்கு விநாயகர் பிடிக்கலாம், ஒருத்தருக்கு சிவன் பிடிக்கலாம். எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும். நான் வேளாங்கண்ணி அம்மா கோயிலுக்கு போவேன், நாகூராண்டவர் கோயிலுக்கு போவேன், சிவன் கோயிலுக்கு போவேன், பெருமாள் கோயிலுக்கு போவேன், விநாயகர் கோயிலுக்கு போவேன், முருகனை போய் கும்பிடுவேன், யாரை வேணாலும் போய் கும்பிடுவேன். ஆனால் என்ன அங்கே போகும்பொழுது மனம் ஒருநிலைப்படுகிறது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, சின்னதுலேருந்து எனக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நமக்கு தெரிய ஆரம்பித்ததற்கு பிறகு கோவிலில் இருக்கக்கூடிய இந்த உருவங்கள், ஸ்வரூபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உருவங்கள் இருக்க, இது எல்லாமே மனிதனால் செய்யப்பட்டது தானே. ஸோ அந்த இடங்களுக்கு ஒரு சக்தி இருக்கலாம். ஒரு இடத்துல தண்ணி தோற்பாக இருக்கும், ஒரு இடத்துல தண்ணி இனிப்பாக இருக்கும், ஒரு இடத்துல தண்ணி கசப்பாக இருக்கும், ஒரு இடத்துல தண்ணி இரும்பு வாடை அடிக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்திற்கு ஒரு சக்தி இருக்கிறது. அந்த மாதிரி இருக்கின்ற பொழுது ஒரு இடத்தில் அந்தந்த சிலைகளை வைத்து வழிபடும் பொழுது அந்த சிலைகளுக்கு சக்தி இருக்குது அப்படின்னு நம்பப்படுகிறது. ஸோ எனக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரைட், ஓகே, எனக்கும் குலதெய்வம் உண்டு, எனக்கும் இஷ்ட தெய்வம் உண்டு, நான் போகிறேன் கும்பிட்றேன், எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் கும்பிட்டுக்குவேன், ரைட்டு, ஓகே. அதனால் எனக்கு இதை அதுன்னு பிரித்து பார்க்குறதுக்கெல்லாம் தெரியல. எனக்கு ரொம்பவும் இப்போ நான் சாமியை கும்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறதெல்லாம் இல்லை. நான் ரொம்ப ஒரு டைமில் நான் வருஷத்தில் 6 மாதம் 7 மாதமெல்லாம் மாலை போட்டுக்கிட்டுலாம் இருந்திருக்கேன். மாலை போடுவது உங்களுடைய உடல் இயக்கங்களை கட்டுப்படுத்தலாம், மனதை கட்டுப்படுத்துமா? இதுதான் என்னுடைய கேள்வி. உன் மனம் கட்டுப்படுத்தப்படுகிறதா? மாலை போட்டால் நான் கட்டுப்படுத்தப்படுகிறதுனா உனக்கு மாலையே தேவையில்லையே. மனசை கட்டுப்படுத்த முடிஞ்சிருச்சுன்னா மாலை தேவையில்லையே, இல்லையா? அதுதான் என்னுடைய ஒரு கேள்வி. வணங்கு, இறைவனை வணங்கு, வேண்டாம்னு சொல்லலை. யாரையும் தீங்கு செய்யாமல் நீ இருந்து விட்டாலே இறைவனுக்கு தொண்டு செய்வது போல. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. 4 வயதிலிருந்து 16 வயது வரை பூமிக்கு அடியில் தவம் செய்து கொண்டிருந்த ஒரு பெரிய மகான். அவங்க 1918 அவங்க இந்த உடலை விட்டு வேறு உலகத்திற்கு போய்விட்டார்கள் அப்படின்றதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். 2ஆம் யுகத்தில் ராமபிரான், 3ஆம் பிறத்தில் கிருஷ்ணபிரான், 4இல் இயேசு, புத்தன், நபிகள், நாயகமூர்த்திகளாகவே ஆண்டவன் மானிடர் உருவினிலே அவதரிக்கிறான் உலகினிலேன்னு மரதகாசியப்பா ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. 4இல் இயேசு, புத்தன், நபிகள், நாயகமூர்த்திகளாகவே. இந்த மாதிரி எல்லாரும் இறைவன் மானிட உருவில் அவதரிக்கிறார். அந்த மாதிரி பாபா அவர்களும் இறைவன் தான். அவர் மானிட உருவம் எடுத்து மக்களுக்கு பல தொண்டுகளை செய்திருக்கிறார். தொழுநோயாளிகளுக்கு தொண்டு செய்திருக்கிறார்,
பசியால் வாடியவர்களுக்கும் எவ்வளவோ ஏழைகளுக்கும் எத்தனையோ பேருக்கு என்னென்னமோ மிராக்கிள்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் அதெல்லாம் புரியாது நமக்கு. அவங்களெல்லாம் பார்த்து வணங்குறதோடு விட்டுறணும். அதுக்கப்புறமா அவங்க யார் என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க நம்ம ஆராய்ச்சி பண்ண நம்ம கடைசியில் தோல்வி தான் தழுவ வேண்டியிருக்கும். அவங்களாம் எங்கேயோ இருக்கிறவங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நம்மளாம் அந்த லெவலுக்கு போகிறதெல்லாம் கஷ்டம். பாபா மிகப்பெரிய மகான் எனக்கு தெரிஞ்சு. நான் எங்கே போனாலும் பாபா காலையில் எழுந்திருக்கும்போது, அப்புறமா இந்த புத்தூருக்கு முன்னாடி நாராயணவனமில் இருக்கக்கூடிய சுரக்காய் சித்தர், விசிறி சுவாமிகள், ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், இப்படி எல்லாமே வந்து மகான்கள் எல்லாருமே வந்து மானிடர் உருவில் தோன்றிய கடவுளர்கள் தானே. அதனால் வந்து எனக்கு எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். பாபாவை பற்றி என்ன சொல்கிறதுனா, மிகப்பெரிய மகான். 3 வயசில் வந்து அவர் ஒரு ஃபக்கீர்கிட்ட போகணுங்கிறது அவருக்கு எழுதப்பட்ட விதி. அது யார் எழுதினாங்கன்னு தெரியாது. அவர் அங்கு போனார், உலக புகழ் பெற்றார், மக்களுக்கு தொண்டு செய்தார், பல நன்மைகளை செய்தார், கற்பனைக்கும் எட்டாத பல விஷயங்களை செய்தார் பாபா. அதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்பொழுது இந்த பூமியிலிருந்து பாபா அவர்கள் விடை பெற்றுட்டாங்க. ஆனால் இன்றும் எல்லோருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இங்கே எல்லா உயிரிலும் நான் கலந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களே பாபா. அப்படிங்கும் பொழுது பெரிய மகான் அவங்க. இவ்வளோ நேரம் நான் பேசுனது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஏதாவது குற்றம் குறை இருந்தால் மன்னிக்கணும் பெரியவர்கள். சிறியவர்கள் நான் சொன்ன ஏதாவது கருத்து இருந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கங்க. ஒரே ஒரு வேண்டுகோள், யாரையும் கெடுக்காதீர்கள். உங்ககிட்ட தீய பழக்கங்கள் இருக்கா, அதிலிருந்து விலகி வருவதற்கு முயற்சி செய்யுங்க. யாரையும் மனம் நோகச் செய்யாதீர்கள். யாருடைய பொருளையும் அபகரிக்காதீர்கள். யாருக்கும் போக வேண்டிய வாய்ப்பை தட்டி பறிக்காதீர்கள். மற்றவர்களுடைய வயிற்றெரிச்சலுக்கு ஆளாகாதீர்கள். இதையெல்லாம் செய்யாமல் நீங்கள் எல்லோருக்கும் நல்லவர்களாக இருந்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் நிச்சயமாக எல்லாம் வல்லவன் நமக்கு உதவி செய்வான். அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. வேறு ஒன்றும் பெருசாக நான் வந்து எல்லாருக்கும் அறிவுரை சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் ஞானியோ மகானோ மேதையோ இல்லை. என்னிடமும் 1000 வீக்னஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நான் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம், வேறு ஒருவனுக்கு ஒரு வாய்ப்பு போயிடுச்சுனாக்கா அதுக்காக நான் வந்து வைத்தறிச்சப்படுறதில்லை. ரைட், ஓகே, அந்த அரிசியின் மீது அவன் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய இலையில் விழும் அரிசியில் என் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. வடிக்கின்ற மொத்த சோதையை நான் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி வந்து எனக்கு உள்ளது எனக்குன்னு உள்ளது தான் எனக்கு. இதுதான் என்னுடைய ஒரு எண்ணம். மற்றபடி எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். குழந்தைகளை எல்லாம் வாழ்த்துகிறேன். எல்லோருக்கும் மறுபடியும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வணக்கம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.